நம்ம பார்க்குற இந்த பூமி எப்படி உருவாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் இருக்குல்ல, அது எப்படி உருவாகுது? என் வாழ்க்கையில ஏன் இப்படிலாம் நடக்குது? சரி 2 விஷயம் இருக்கு. தூளம், சூக்குமம் அப்படின்னு இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நம்ம பார்க்குற இந்த பூமி எப்படி உருவாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உயிரோட இருக்கிற சடப்பொருளான இந்த கல், மண், பூமி இப்படி எதை எடுத்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எதை எடுத்தாலும் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து 5 எலிமெண்ட்ஸில் பஞ்சபூதங்கள் மூலமாக உருவாச்சு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற இந்த 5 எலிமெண்ட்ஸ்னால தான் நம்ம பார்க்குற உயிர்களானாலும் சரி, கல், மண் எதுவாக இருந்தாலும் இந்த 5ஓட காம்பினேஷன் தான் உருவாச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் இருக்குல்ல, அது எப்படி உருவாகுது? அது எதோட காம்பினேஷனில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கத்தினால. ஒன்று நம்மளுடைய எண்ணங்கள், இன்னொன்று நம்மளுடைய எமோஷன். இந்த 2ஓட மிக்ஸில் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் நடக்குது. ஸோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 5 பூதங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிலம், நீர், காற்று, அதை பற்றி சயின்ஸ் நம்ம அப்படி படிக்கணும். என் வாழ்க்கையில் ஏன் இப்படிலாம் நடக்குது? இது ஏன் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இந்த 2ஓட காம்பினேஷன், உங்களுடைய எண்ணங்கள் ப்ளஸ் உங்களுடைய எமோஷன், இந்த 2ஓட காம்பினேஷனில் தான் அது நடக்குது. இப்போது நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீடு வேணும், இல்லை ஒரு கார் வேணும், ஒரு வேலை வேணும், ஒரு பணம் வேணும், வாட் எவர் ஏதாவது ஒன்று இருக்கட்டும். இப்போ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவான தாட்ஸ் போடுறீங்க. உங்கள் எண்ணங்களை நீங்கள் பாசிட்டிவாக போடுறீங்க. இதில் 100ல் 75% பேருக்கு என்ன நடக்கும்னா, எண்ணங்கள் நீங்கள் பாசிட்டிவாக போட்டுட்ருப்பீங்க, ஆனால் உங்கள் உடம்புலேருந்து வர எமோஷன் அதுக்கு ஆப்போசிட் ட்ராக்ல நெகட்டிவில் போயிட்டுருக்கோம். இல்லையா? அது எப்படி? நான் வந்து எனக்கு பணம் கிடைக்குது, எனக்கு வந்து அந்த 1,00,000 மாதம் கிடைக்குது, எனக்கு வந்து அந்த எதிர்பார்த்த வேலை கிடைக்குது, நான் பாசிட்டிவாக தானே போட்டுட்ருக்கேன், அப்போ நான் நல்லபடியாக ஃபீல் பண்ணுறேனே, சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேனே, அப்போ எனக்கு எமோஷனும் கரெக்டாக தானே போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. நிறைய பேருக்கு, முக்கால்வாசி பேருக்கு எண்ணங்களை நீங்கள் பாசிட்டிவாக போட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் உங்கள் எமோஷனில் வேறு மாதிரி இருக்கும். இல்லையே, நல்லா தானே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணும். சரி, 2 விஷயம் இருக்குது. தூளம், சூக்குமம் அப்படின்னு இருக்குது. அதிசூக்குமம்னு கூட இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு தூளம், சூக்குமம் இருக்கோம். நீங்கள் தூளமாக பார்க்கும்போது நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கும். பட் டீப்பர் இன்சைட் அங்கே ஒரு ஆசிலேஷன் இருக்கும். ஒரு ஆசிலேஷன் இருக்கும். அதை நிறைய பேர் கவனிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, உங்கள் வாழ்க்கையில ஏன் நான் எதிர்பார்த்த மாதிரி ஏன் நடக்க மாட்டேங்குது, நான் நல்ல எண்ணங்கள் தானே போடுறேன், ஆனால் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கொஸ்டின் வரும்பொழுது, எண்ணங்கள் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது, உங்கள் எமோஷன் வேற ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இந்த எமோஷனை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணியே ஆகணும். உங்கள் எண்ணங்களை சரி பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் நம்ம சேனலில் நீங்கள் அந்த கரண சுத்தி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு லாஸ்ட்டில் லிங்க் வரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2ஐயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்கள் எமோஷனும் சரி, உங்களுடைய எண்ணங்களும் சரி ஃபைன் டியூன் ஆகி 2மே ஒரே நேர்கோட்டில் போகும். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இந்த பிரபஞ்சம் யாருக்கு அள்ளித்தரும் அப்படின்னு பார்த்தா, எவன் ஒருவன் தன்னுடைய எண்ணம், சொல், செயல், தன்னுடைய தன்மை இவை அனைத்தையும் நேர்கோட்டில் வைத்து கையாள்கிறானோ அவனுக்குத்தான் இந்த பிரபஞ்சம் அள்ளித்தரும். ஸோ உங்கள் எண்ணங்கள் ஒரு ஃப்ரீக்குவன்சிலையும் உங்கள் எமோஷன் ஒரு ஃப்ரீக்குவன்சிலையும் போயிட்டுருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கிள்ளி தான் தரும், அள்ளி எல்லாம் கொடுக்காது. ஸோ இப்போ இந்த எமோஷனை நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறது? லைக் நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன், ஆனால் என்னோடய எமோஷன் கரெக்டாக அதுக்கு மெர்ஜ் ஆகுதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பார்க்கணும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, தினமும் காலையில் 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், அதுவே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ், ஆனால் அது பத்தாது. இன்றைக்கு நமக்கு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில் தினமும் காலையில் 10 நிமிஷம், ஈவினிங் 10 நிமிஷம் இல்லை, ஒவ்வொரு மணி நேரத்துலையும் 10 நிமிஷம் நீங்கள் உங்கள் மூச்சுக்காக செலவிடணும். அதாவது உங்கள் மூச்சு அந்த எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ ப்ரீத் அவுட், ஸ்லோ ப்ரீத் இன், இதை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி உங்கள் எமோஷன்ஸோட ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக வரும். நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது உங்களோட எமோஷன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது,
ஆனால் நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க, அப்போ தெரியும். உங்களால் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே உங்கள் மூச்சு கவனிக்க முடியாது. அதுதான் ஆதாரம், ப்ரூஃபு. உங்கள் எமோஷனல் பாடி கரெக்டாக இல்லைன்றதுக்கு அதுதான் ப்ரூஃபு. ஸோ என்னால் வந்து ரொம்ப நேரமாக என் மூச்சை கவனிக்க முடியுது, மூச்சை நேர்த்தியாக விட முடியுதுன்னா அப்போ உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ இது எமோஷ்னல் சைடு. எண்ணத்தோட சைடில் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கான்ஷியஸாக நம்ம நினைக்கிறோம், எனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குது, எனக்கு வந்து அந்த வேலை கிடைச்சிருது, எனக்கு வந்து அந்த வீடு நான் வாங்க போகிறேன், எனக்கு வந்து அந்த பணம் கிடைக்குது, இப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக போடுறீங்களே, இது கான்ஷியஸ் மைண்ட். உள்ளுக்குள்ளே சூக்குமா சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ஓடிட்டு இருக்கும். எனக்கு அந்த வேலை கிடைக்குது, பேக்ரவுண்டில் ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா, அத்தனை இன்டர்வியூவில் எனக்கு செலக்ட் ஆகுமான்னு தெரில, இல்லை எனக்கு அந்த வீடு கிடைக்குது. ஆமாம்மா, நீ வாங்குற சம்பளத்துக்கு ரொம்ப கஷ்டம், எப்படி நீ இஎம்ஐ கட்டுவ, எப்படி லோன் அது பண்ணுவேன், லோனுக்கு அந்த எபிலிட்டிஸ் உனக்கு அப்படி இப்படின்னு பேக்ரவுண்டில் ஒன்று ஓடும். அதை நம்ம கவனிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கான்ஷியஸாக இந்த பாசிட்டிவ் தாட் போட்டுட்ருக்கோம். எனக்கு கிடைக்குது, எனக்கு அது கிடைச்சிருது, எனக்கு கிடைக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கான்ஷியஸாக போடும்பொழுது பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது, அதை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. அது டீப் இன்னர் வாய்ஸ், அது இருக்கும் உள்ள. அந்த இன்னர் வாய்ஸோட பல்ஸை தான் உங்கள் பாடி பிடிச்சிட்டு இந்த எமோஷன் வந்து தவறான எமிட்டிங் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த எமோஷனை சரி பண்ண மூச்சை பண்ணுற மாதிரி இந்த எண்ணங்களை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த அந்தக்கரண சுத்தியை பண்ணணும். அந்த எண்ணங்களை நீங்கள் கவனிக்கணும். டு புட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். ஸோ இந்த எண்ணங்களை கவனிக்கும் போது அந்த பேக்ரவுண்டில் ஒரு டைலாக் ஓடுதில்ல, அந்த டைலாக் கூட நீங்கள் பேசணும். ஏன்னா ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது அது கிடைக்காது, இது கஷ்டம், அப்படி இப்படின்னு நீ ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு அதுக்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கணும். ஓகே நீ ஏன் தெரியுமா இப்படி சந்தேகப்படுற, இது இல்லைன்றதுனால தானே, இதுக்கு நான் இதை பண்ணுறேன், இது பண்ணும்பொழுது அது சரியாயிடும்ல அப்படின்னு நீங்கள் அது கூட பேசி பண்ணும்பொழுது அந்த மைண்ட் சேட்டர், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சப்கான்ஷியஸில் இருக்கிற டவுட்ஸ் அப்படியே சப்ளாக ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் பாசிட்டிவாக என்ன போடும்போது அதோடைய வீரியம் ஜாஸ்தியாகும். நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணும்போது உங்கள் எமோஷனோட வீரியம் ஜாஸ்தியாகும். ஸோ இப்படி உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய எமோஷனும் அந்த சுத்தமாக அந்த வீரியத்தோடு செயல்படும் பொழுது இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, உங்கள் வாழ்க்கை நடக்கிற சம்பவங்கள் அதற்கு எப்படி உங்கள் எண்ணத்துக்கு தகுந்தாற் போல் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் தி சீக்ரெட். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அஃபர்மேஷன்ஸ், விசுவலைசேஷன்ஸ்னு புது டெக்னிக்காக பயன்படுத்தி நான் பண்ணுறேன்னா இல்லை. ரெண்டும் உங்கள் எமோஷன் வேறு பக்கம் போயிட்டுருக்கு, உங்களுடைய எண்ணங்கள் வேறு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அதில் கவனம் வைங்க, அதுக்கு பயிற்சி பண்ணுங்கள். 1000 வீடியோ பார்க்குறதும் ஒன்று, போய் உட்காந்து 10 நிமிஷம் உங்கள் மூச்சை கவனிக்கிறதும் உங்கள் எண்ணங்களை கவனிக்கிறதும் ஒன்று. ஸோ பயிற்சியே பண்ணாமல், ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணாமல், ஜஸ்ட்டு நீங்கள் மேலோட்டமாக இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸை மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காலம் இழுத்துட்டு போகும். பலன் இல்லைன்னு சொல்ல வரல, பட் இழுத்துக்கிட்டு போகும், ஸ்ட்ரெஸ்ஸாக போகும். நிறைய பேர்னால அந்த டைம் லேப்ஸை பொறுத்துக்க முடியாது, நடுவில் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நெகட்டிவிட்டிக்கு போயிடுவீங்க, திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து. இப்படி தான் நிறைய பேருக்கு மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்க. அதில் கவனம் செலுத்தி பயிற்சி பண்ணுங்கள், உட்காந்து பயிற்சி பண்ணுங்கள், அண்ட் யூ வில் see தி டிஃப்ரென்ஸ். ஸோ தட் இஸ் தி திங். இந்த வீடியோவுக்கான நோக்கம் அதுதான், உங்களுக்கு இதை சொல்லணும்னு தான். ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜஸும் மெயில்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது நான் பார்க்குறது இதுதான், நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆக மாட்டேங்குது. உங்கள் எமோஷன்ஸும் உங்களுடைய எண்ணமும் மேலோட்டமாக பார்க்கும்போது நான் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையான்றது எப்படி செக் பண்ணுவீங்க? என்ன மீட்டர் இருக்கிறதுக்கு? இந்த மூச்சு பயிற்சி தான் மீட்டர். எங்கே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உங்கள் மூச்சை கவனிச்சிருங்க பார்ப்போம், உங்களால் முடியாது, அதுதான் மீட்ரு. அப்போ சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த பயிற்சியை பண்ணுங்கள். சைமில்டேனியஸாக நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதையும் பண்ணுங்கள். டைம் வில் கம் வேர் ரெண்டும் மெர்ஜ் ஆகும். உங்களுக்கு அந்த ஆன்மா பலம் வீரியம் பெறும். நீங்கள் நினைச்சதெல்லாம் அப்படி டக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், இதை பற்றின நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. தட்ஸ் இட். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது இது பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் நம்பருக்கு நீங்கள் ஒரு ஹை அப்படின்னு அனுப்புனீங்கன்னா ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் உங்களை சேர்த்துக்கலாம். ஸோ தட் அப்பப்போ இது சம்மந்தமான டிப்ஸ், பாசிட்டிவ் திங்ஸ், டெக்னிக்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ அன்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய சேனல். பாய்.